ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சர்வலோகைக நாதம் பார்க்கடலலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. பார்க்கடலலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி கதி பெறவே ஞானோ இனம் ஹிரண்யாக்ஷனென்னும் படுபாவி பாயாய் எழுகடலுள் மறைத்த கோதேவியவள் தீனரக்ஷகா சகல ஜீவரக்ஷகா. தீனரக்ஷகா சகல ஜீவரக்ஷகா எனவே மாநிலத்தை தூக்கியவராவடிவானவனே. பஞ்சபாதகம் மாதுடன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம், பாதகம் பாதுடன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம். ஜெயமஞ்சிடாதவர் பாடும் நாடக மேடையாகிய கலயுகம், ஜெயமஞ்சிடாதவர் பாடும் நாடக மேடையாகிய கலயுகம். அழிக்கவே தர்மம் தழைக்கவே, அழிக்கவே தர்மம் தழைக்கவே அன்று கொண்ட கலி அவதாரம் சிங்காரம் தசாவதாரம். நீயே பார்க்கடல் கலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. உங்கள் பதமலர் நிழல் தூடி பரவசமோடு பாடி, பதமலர் நிழல் தூடி பரவசமோடு பாடி கதி பரவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. ரங்கநாதா ரங்கநாதா. எனும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இன்பம் பொங்கும் ராமசுந்தரம். ராம 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 எனும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இன்பம் பொங்கும் ராமசுந்தரம். ராஜமந்திரம் பாலராமசுந்தரம். முத்து முத்து பேச்சழகு முத்தம் சிந்தும் வாயழகு ஆட்டம் பாட்டம் நூறழகு காண காண பேரழகு பாலராம குறும்பு காண வசிஷ்டருக்கும் இஷ்டம் ரொம்ப. ராம ராமா ராம ராமா ராம 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 எனும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இன்பம் பொங்கும் ராமசுந்தரம். ஒரு ஆள் எப்போ பாரு புலம்பிகிட்டே இருந்தான், கடவுளே நான் சாமி கும்பிட்றேன், எனக்கு சொர்க்கம் நரகம் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் புரியல அப்படின்னு. இப்போது அவன் கனவில் ஒரு கேப்ரியல் மாதிரி ஒரு தேவ தூதன் வந்தான். இந்த ட்ரெயினில் ஏறு, இது சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னா. இவன் சொர்க்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரே சஃபகேட்டிங்காக இருக்குது, எதுவுமே நல்லாவே இல்லை, எல்லோரும் அழுது ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நரகத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. நரகத்துக்கு போனாக்கா சோக்கால் நரகம்,
அங்கே இயேசு புத்தர் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஒரே கிரீனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவன் கேட்குறான், என்னங்க நான் இவ்வளோ நாளாக எதை சொர்க்கம்னு நினச்சின்னு இருந்தேனோ அது சொர்க்கம் மாதிரி இல்லை, நரகம் நினச்சது வேறு மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு. அப்போ அந்த தேவதூதன் சொன்னா, உண்மையில் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, தட் இஸ் நெய்தர் ஹெவன் ஆர் ஹெல். நீ உன்னுடைய செயல்பாட்டுகளுக்கும் சிந்தனைக்கும் ஏற்ற மாதிரி நீ இருக்கிற இடத்த சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாற்றிக்கிற, அவ்வளோதான். ஸோ யூ ஆல் ஹாவ் தி பவர் டு கன்வெர்ட் வேர் யூ ஆர், யுவர் ஹவுஸ், யுவர் ஸ்ட்ரீட், யுவர் anything as a hell or a heaven. It all depends on your mind and your organized or non-organized way of accepting life. அதனால் இப்போ நாம் இருக்கோம். சமரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கும், ஒரு சொர்க்கம் படைத்தான் செக்க நிறத்தான் திருச்செந்தில் புறத்தான் புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் பற்று வைத்தான் என் கை பற்றி விடத்தான் எங்கள் பற்று விடத்தான் பதம் பற்றிட வைத்தான் சங்கரன் ஆறுமுகத்தான் அருள். இப்போ என்ன சொல்லுது இந்த பாட்டு? ஒரு சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் அப்படின்னு. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு பேக்ரவுண்டு இல்லை. ஐ எம் எ சன் ஆஃப் எ எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் நார்த்தகர் டிஸ்ட்ரிக்ட். And how come I am able to create all these things? So many temples, church, masjid, Buddha, Mahavir, எல்லா கோயில் கட்டியிருக்கேன், எல்லா மதங்களுக்கும் கட்டியிருக்கேன், இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் வச்சுருக்கோம். நீ எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கவே தேவையில்லை இல்லையா? எவ்ரி திங் இஸ் ஸோ ஆர்கனைஸ்ட் அண்ட் டிசிப்ளின் ஹியர். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நத்திங் இஸ் லேக்கிங். பகம் அப்படின்னா எதுக்குமே பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். கனவான், புத்திமான், கல்விமான் இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதுக்குமே பஞ்சம் இல்லாத யார் இருக்கானோ அவன் தான் பகவான். நீ கூட அந்த மாதிரி ஆகிட்டா நீயும் பகவான் தான். இப்போ இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த மாத்திரம் நான் பேங்க்கில் ஒரு ரூபா கூட கடன் வாங்காமல் பண்ணியிருக்கேன். ஒரு ரூபா கூட எந்த காலத்துலேயும் பேங்க்கில் கடன் வாங்கினது கிடையாது. இன்ஃபேக்ட் பேங்க் மேனேஜருங்க தான் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் டெபாசிட் எடுத்துடாதீங்க, எங்களுக்கு 30th ஜூனு 31st டிசம்பர்னு ஏதாவது சொல்லுவானுங்க. ஸோ கடனும் வாங்கலை, யார்கிட்டையும் பிச்சையும் எடுக்கலை. இப்போ எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? இந்த பவர் உங்கள்கிட்டையும் இருக்குது. எங்கிட்ட நான் என்னால் பண்ண முடிஞ்சதை உங்களாலையும் பண்ண முடியும். பட் யூ ஆர் நாட் ட்ரைடு ஃபார் இட். நீங்கள் ட்ரை பண்ணால் தானே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரையே பண்ணலை. யூ ஆர் ஜஸ்ட் கண்டென்ட். ஏதோ ஆஃபீஸுக்கு போகணுமா, கொஞ்சம் சம்பாரிச்சோமா, குடும்பத்தில் 2 பேருக்கு 3 பேருக்கு சோறு போட்டோமா, ஒரு நாள் செத்து போட்டோமா, இவ்வளோ தான் உங்கள் லைஃப். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, ஊர்க்கதை, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு, யார் எப்படின்னு தான் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்கணும். மனம் வாடி துன்பம் மிக உழன்று. யாரெல்லாம் இந்த மாதிரி வம்பு வளர்க்குறானோ அவன் நிஜமாக சந்தோஷமாக இல்லை. அவன் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த ஹிப்போக்ரஸி தான் அவனை மற்றவங்களெல்லாம் தப்பு கண்டுபிடிக்க தோணுது. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து ஒரு நாள் வேலையை நம்மனும் வருவானில் தம்பி தனையா துணையாமோன்ற மாதிரி யம தர்மம் பாசக்கோட்டோடு வருவான். அப்போ போயினே இருக்க வேண்டியது தான். அப்போது இந்த உலகத்தில் மனிதர்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். கடவுள், நீ கடவுளாவதற்காக இல்லை கடவுளை அடைவதற்காக. கடவுளை அடைவதுன்னு ஒன்றுமே கிடையாது, கடவுளை அறிவது. தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஸோ வி ஆர் ஆல் காட்ஸ். நம்ம எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்கார். மனதானே மனது நின்ற கருத்தானே மனத்தகத்தான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான். கடவுள் வேறு எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கார். அண்டம்னா வெளியே இருக்கிறது, பிண்டம்னா நாம். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, நம்மக்கிட்டே இருக்கு. நம்ம கை இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன். நம்முடைய உடம்புல வர காற்று இருக்கு இல்லையா, அதுதான் வாயு. இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அக்னி இருக்கு இல்லையா, அதுதான் அக்னி பகவான். நம்ம உடலில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் வருணன். நம்முடைய நெஞ்ச குகையில் வசிக்கிறவன் முருகப்பெருமான். நம்முடைய மனசு சந்திர ரூபம். நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது இல்லையா, அதுதான் சிவன். இப்படி எல்லா தெய்வங்களும் நம்மக்கிட்ட. நம்ம பாதம் விஷ்ணு.
எல்லா கடவுள்களும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, ஈயெறும்பு முதலாகி அத்தனை ஜீவராசிகளத்திலையும் எல்லா கடவுளும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நமக்கு சொல்லலை. அதனால் நமக்கு பொறுத்த மாத்திரம் கடவுள்ன்றது ஒரு கேலண்டரு இல்லை ஒரு கல். அந்த கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு உலகத்தில் இருக்கிற 30 இருக்கிறதே 27 நட்சத்திரம் 30-40 நட்சத்திரம் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிடணும். இதுதான் கடவுள் ப்ரேயருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ரேயர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரேயர்ஃபுல்னஸ். ப்ரேயர்ன்றது கடவுள்கிட்ட போய் ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணி சொல்லி ஆயிருக்கிட்டேன், அவர் நம்ம பேரெல்லாம் சொல்லிட்டாரா, அர்ச்சனையில் எல்லாம் பார்த்துக்கின்னு அவர் நமக்காக என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்ளிகேஷன் சாமிக்கிட்ட போட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ எல்லா ரிலிஜியன்லையுமே ப்ரீஸ்ட் ஆகட்டும், மௌல்வி ஆகட்டும், பேஸ்டர் ஆகட்டும், எல்லாரும் பிற்காலத்தில் வந்தவங்க. கடவுளுக்கும் உனக்கு நடுவில் எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. கண்ணப்ப நாயனார் இருந்தார். கடவுள் கண்ணில் ரத்தம் வரைஞ்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் தன் கண்ணை பிடிங்கி வச்சார். இந்த கண்ணிலையும் ரத்தம் வருது, அப்போ அடையாளம் தெரியுன்னு செருப்பு காலை தூக்கி வச்சுட்டு இந்த கண்ணை பிடுங்க போகிறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நில் கண் அப்பாங்கிறார். அவன் பேர் தின்னந்தான், பன்றி வேட்டையாட போனவன். ஆனால் பார்த்தியானாக்கா நில் கண் அப்பான்னு சொன்னார். அவன் கண்ணப்ப நாயனாராட்டி நீ காளாஸ்தி கோயிலில் அவனுக்கு சிவனுக்கு பக்கத்தில் சிலை வச்சு எந்த ரூல்ஸு இதெல்லாம் பண்ணாரோ, சுத்தபத்தம் பேசினாரோ, அந்த சிவாச்சாரியாருடைய கொள்ளு பேருங்க கண்ணப்ப நாயனாருக்கும் காலத்திநாதருக்கும் சேர்த்து கற்பூரம் காட்டின்னு அர்ச்சனை பண்ணிடுவோம் வந்துக்கிறாங்க. இப்போ நாம் அந்த நிலைகளை தொடணும். இப்போ கண்ணப்பன் ஆகணும். நம்ம கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன் அல்லேன். சிறுத்தொண்ட நாயனார்கிட்ட எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு கபாலிக வடிவத்தில் சிவன் வந்து கேட்குறாரு. அப்போ வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் குயவர், அவர் மண்ணை போட்டு பேசிக்கிட்டு சிவா சிவான்னு நின்றுக்கிறாரு. அந்த குழந்தை தவழ்ந்து வருது, அதையும் சேர்த்து மெரிச்சிடறாரு. குழந்தை சேர்த்து போகுது. வெளியிலேருந்து வந்த அவன் ஒய்ஃபு, என்னடா பாவி உன் குழந்தையே நீ கொண்டுட்டியே அப்படின்னு. இவர் சாரின்னு தொட போகிறாரு. தீண்டினால் திருநீலகண்டம்ன்றா, தொடதுரா அப்படின்னு சொல்ல. அப்போ தொடவே இல்லை. மாமனார்காரன் பார்க்குறான், எங்கே இருந்த ஒரு குழந்தையும் போயிடுச்சு, மச்சின்ச்சியும் உங்களுக்கு கட்டி வைக்கிறேன்ட்டு. சொன்ன பாவி சும்மா இருந்து தொலைக்கூடாது, என் பெரிய பொண்ணை எப்படி நல்லா வச்சுருக்கிறீங்களோ அதேமாரி இப்படியும் வச்சுக்கிறேன் அவளையும் சொல்லலை. கடைசியில் சிவபெருமான் ஒரு கிழ வயோதிகராக வந்து, நான் தண்ணியில் முழுகி போகிறேன், உன் 2 ஒய்ஃபையும் கூட்டின்னு வந்து நீங்கள் 3 பேரும் சேர்ந்து எனக்கு தூக்குனா தான் நான் வருவேன் அப்படின்றாரு. இவர் தூக்குறாரு. எந்த காலத்தில் இளமையை இழந்தாங்களோ அந்த காலத்தில் அவங்க 3 பேரையும் கடவுள் எழுப்ப வைக்கிறார். அதனால் 12 ஆழ்வார்களுடைய கதைகளாகட்டும், இல்லை 63 நாயன்மார்களுடைய கதைகளாகட்டும், எல்லாம் நமக்கு பக்தியினுடைய மகிமையை புலப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட விஷயங்கள். 3 ஆழ்வார்கள் இருந்தாங்க, பேயாழ்வார், பொகையாழ்வார், பூதத்தாழ்வார். இவங்க 3 பேரும் திருக்கோயிலூர்னு ஒரு இடங்குது திருவண்ணாமலை கிட்ட. அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து மழை பெய்யுது, ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கிற இடத்துல போய் 2வது ஆள் வர்றார், நான் வரலாமான்ட்டு. ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், நீவிர் வார். இவரும் போகிறார். 3வது ஆள் வரான். வந்த உடனே ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், நீவிர் வாரின்றான். என்னடான்னு கடவுள் பார்த்துட்டு அவர் 4வதாக வந்து நிற்கிறாரு, நான் வரலாமா அப்படின்ட்டு. இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. ஜெகஜோதியாக திருக்கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் நிற்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், வையம் தகலியா, இந்த பூமி தான் வந்து அகல் விளக்கு, வார்கடலே நெய்யாக, இந்த கடல் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் நெய். இப்படி இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காங்கிறத வச்சு நான் வந்து பெருமாளை பார்த்தேன், கண்டேன் அப்படிங்கிறது. இன்னொரு ஆள் சொல்கிறார், ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் சிந்தை இடித்திரியா, என்ன கடவுளுக்காக உருகிற என்னுடைய மைண்டு தான் திரி. இப்படி இவர் வந்து பிண்டத்துக்குள்ளே கடவுளை பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ 3வது ஆள் வரா இல்லையா, அவர் சொல்கிறார், கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிறது. 3 பேரும் அவங்க செஞ்சது ஒன்றுமே இல்லை. இடம் பெரிதுண்டு இந்த வையகத்தில் இங்கு ஏதுக்கு சண்டைகள் செய்வீருங்கிற மாதிரி உலகத்தில் எவ்வளோ இடங்குது. இதில் 1/2 அடி 1 அடி வாய்ப்பு தகராறுகள்லாம் அவன் வெட்டிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துன்னு இருக்கான் இல்லையா. ஸோ அவங்க இருந்ததை பங்கு கொடுத்தாங்க. இடம் பெரிதுண்டு வையகத்தில் இங்கு ஏதுக்கு சண்டைகள் செய்வீர், வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லாருக்கும். உலகத்தில் யாரும் பட்னியாக இருக்கிறதுக்கு கடவுள் அலோவ் பண்ணுறதே இல்லை. நீங்கள்லாம் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும், ஹவுஸ் பண்ணணும், அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். நீ யாரை பிச்சைக்காரன்னு சொல்கிறியோ அவன் உன்னை விட நல்லா சாப்பிட்றான்.
இல்லை நீ என்ன மிஞ்சி போனால் ஒரு தொகையில் ரசம் சாதம், அவன் 10 வீட்டு சாப்பாடு சாப்பிட்றான். நல்லா யோசனை பண்ண. அப்போ யாரையும் கடவுள் இந்த உலகத்தில் பட்டினி போகிறது இல்லை. வயிற்றுக்கு சோறும் உண்டு, வாழ இடமும் உண்டு. இதெல்லாம் கடவுளுடைய திட்டங்களும் உனக்கு தெரியும். எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்கும் கூட வேலைக்கு பார்த்து படி அளக்கிற ஒரு பகவான் இருக்கான். ஒரு கல்லுக்குள்ளே இருக்கிற தேரை, கல் மூடி இருக்குது, தேரை உள்ளகுது, அதுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறான்? இப்போ கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் கடவுள் சாப்பாடு போடுறாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம கடவுளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம ஏதோ ஆஃபீஸுக்கு போகணும் போல இருக்குது, சம்பாதிக்கணும் போல இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஜிஎஸ்டி கட்டணும், எல்லாம் நினச்சின்னு உட்காந்துக்கிறேன். நீ சும்மா இரு, எல்லாத்தையும் விட்டு வா, நல்லா இருப்பேன். இன்றைக்கி இருக்கிறத விட சந்தோஷம், இன்றைக்கி இருக்கிறத விட சந்தோஷமாக இருப்பேன், இன்றைக்கி இருக்கிறத விட வசதியாக இருப்பேன். உனக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்கும் சங்கறதுக்கு, எங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் நான் லிஸ்ட்டே கொடுக்குறேன். ஆனால் திரும்பி வராது. நான் ஒன் வே டிக்கெட் கொடுப்பேன் உனக்கு, போயிடு, வராது திரும்பியும். எங்கெல்லாம் போகலான்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, நார்த் இந்தியாவில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. சூப்பராக மணி அடித்தா சாப்பாடு. காலையில் 6 மணிக்கு மணி அடிப்பாங்க. போனேன்னா டீ காஃபி பால் 3 ட்ரம்மில் இருக்கும், எடுத்து குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு அவல் உப்புமா அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, ஒரு டீ கொடுப்பாங்க. 12 மணிக்கு போனேனாக்கா சப்பாத்தி, ரைஸு, தால், ஒரு சப்ஜி கொடுப்பாங்க, மோர் கூட ஒரு கிளாஸில் கொடுப்பாங்க. 4 மணிக்கு திரும்பி டீ கிடைக்கும். ஒரு 6-7 மணிக்கு திருப்பியும் சப்பாத்தி இதெல்லாம் கிடச்சி. இது மாதிரி மணி அடித்தா சாப்பாடு. யார் வேணால் போகலாம், யார் வேணால் சாப்பிட்லாம், எந்த கேள்வி இல்லை. நான் கொஞ்சம் ஆச்சாரமான ஆளுங்க, குக்குடு ஃபுட்டு சாப்பிட்றது இல்லைன்னா அவங்க உனக்கு ஒரு இடம், ஒரு ஸ்டவ்வு ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. நீ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் உனக்கு வேண்டிய மாதிரி. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நீ ஹரித்வார் ரிஷிகேஷ்லேருந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சானா உனக்கு அவங்க ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்குறாங்க கங்கை நதிக்கரை ஓரமாக. நீ அங்கே தங்கிக்கலாம், ஆசிரமங்களில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ப்ரொவிஷன் வந்து நீ குக் பண்ணிக்கலாம், ஜாலியாக கங்கையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கலாம். இப்படிலாம் இருக்குதுன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? நீ குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற, எங்கேயும் போனதில்லை, எதை பற்றியும் உனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீ தேவதாஸ் மாதிரி எப்போ பாரு கஷ்டம் 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 சொல்லி சுற்றினுங்கிற. நீ உலகத்தில் ஒரு கஷ்டம் கிடையாது. உலகம் பூரா இன்பமே தான், இன்பம் இன்பம் இன்பம், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற டைம்ஸில் வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடைக்காது. உங்கள் டைம்ஸில் வாழ்க்கை கிடைக்காது. இட் வில் பி அவைலபிள் தி டைம்ஸ் ஆஃப் தி மாஸ்டர் காட். அவன் உனக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பான், அந்த திட்டத்துப்படி உன்னுடைய வாழ்க்கை அமையும். அது வரைக்கும் நீ போகவே மாட்டேன். ஒரு ஆள் எப்போ பார் புலம்பிக்கினே இருந்தான். சாமியார் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வந்துடுறான்னாரு. அவன் சொன்னான், இல்லைங்க எங்கள் வயசான அப்பா அம்மாக்குது, எங்கள் பொண்டாட்டிக்குது, குழந்தைங்களாங்குது, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தாங்க நான் வர முடியும் அப்படின்னு. சாமியார் சொன்னார், உன்னை நம்பி அவங்க யாரும் இல்லைடா அப்படின்னு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறார். இந்த ஒரு பச்சை மாத்திரை, ஒரு சிவப்பு மாத்திரை. சிவப்பு மாத்திரை போத்தேன்னா காத்தால 7 மணிக்கு நீ செத்த மாதிரி ஆகிவிடுவேன், ஆனால் உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னா. ஐயோண்ணா, இல்லை நான் 8 மணிக்கு வந்து உனக்கு பச்சை மாத்திரை கொடுப்பேன், திருப்பி நீ வந்துடுவேன் அப்படின்னா. ஸோ 7 மணிக்கு சிவப்பு மாத்திரை போட்டு செத்த மாதிரி ஆகிட்டான். எல்லாரும் அவன் மேலே வந்து பிறண்டு இது பண்ணிருக்கிறாங்க. சாமியார் வந்துட்டார், என்னன்னா என் பிள்ளை போயிட்டான், எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டார், எங்கள் நைனா போயிடுச்சு அப்படின்னு. இவர் சொல்கிறார், ஒன்று செய்யலாம், நீங்கள் யாராவது ஒரு உயிரை கொடுத்துருங்க, நான் அதை போட்டு இவனை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த வயசான பெரியவங்கிட்ட போகிறாரு, நீங்கள் தான் வயசானவங்க, எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க, உங்கள் உயிர் கொடுத்துருங்க அப்படின்னு. அவங்க, ஐயோ அவன் போட்டங்க, நான் இன்னும் காசிக்கு போகல, ராமேஸ்வரம் போகல, என்னத்தை கண்ட இந்த உலகத்தில் அப்படின்னா. அடுத்தது குழந்தைங்கள, நீங்கள் தான் சின்ன வயசில் இருக்கிறீங்கப்பா, உங்கள் அம்மா தாத்தா பாட்டிலாம் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு. இல்லைங்க எங்கள் நைனா போனால் பரவாயில்ல, எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கோம் அப்படின்னு. அம்மா நீ தான் எல்லோரும் விட அழுகுறேன்னு ஒய்ஃப் கிட்ட போகிறாரு. அந்த அம்மா, அந்த துப்பில்லாத மனுஷன் போனதாகவே இருக்கட்டுங்க, நான் ஏதாவது பாத்திரம் கழியாவது இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இவர் அது 2வது மாத்திரை கொடுத்து, எழுப்பா இவங்கெல்லாம் ஒன்றை நம்பி இருக்கிறாங்கன்னு நினச்சிருந்தேன், யாரும் ஒன்றை நம்பி. இதுதான் ஒரு நிஜம். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் ஒருவரும் மாநிலத்தீர் உலகத்தீரே. செத்தவன் திரும்பி வர போகிறதில்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே வரப்போகிறதில்லை இந்த உலகத்தில். நெருநல் உடனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. திருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறார். டால்ஸ்டாய் ஒரு கதை சொல்கிறார்.
ஒரு உயிரை எடுத்துன்னு வரணும். ஒரு யமதூதனை அனுப்புகிறார். அவன் வந்து பார்த்தா அப்போ தான் டெலிவரி ஆன ஒரு குழந்தைய வச்சுன்னு அந்த அம்மாக்காரி இருக்கா. அவள் உயிர் தான் எடுத்துன்னு போகணும். 5 நாளைக்கு முன்னே தான் அந்த அப்பாக்காரன் செத்துக்கிறான். ஐயோ அப்பாவும் இல்லை, இந்த அம்மாவும் எடுத்துட்டா இந்த குழந்தைக்கு என்ன கதி அப்படின்னு யோசனை பண்ணுறான். அதுக்குள்ளே வேற ஒரு யமதூதன் நினச்சி இந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துன்னு போயிடுறாங்க. இவன் மேலே போனோடனே யமன் சொல்கிறான், உனக்கு தேவலோக ரகசியம் தெரில. இது என் கதை இல்லை, டால்ஸ்டாய் சொன்ன கதை. தேவலோக ரகசியம் தெரில, இது எப்போ தெரியுதோ அப்போ நீ உலகத்துக்கு வாங்க. அவனை தூக்கி குண்டு கட்டால் ஒரு பார்க்கில் போட்டுறாங்க. துணி இல்லாமல் கண்ணங்கரையெல்லாம் அவன் வந்து உக்காந்துன்னுக்கிறான். இப்போ சந்தைக்கு போயிட்டு ஒரு டெய்லர் வரான். என்னடா முனகுதுன்னு போய் பார்த்தா ஒருத்தன் அம்மனை கட்டியாக இருக்கான். இவன் மேலே இருந்த துண்டை கட்டிக்கோயான்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டின்னு வரான். வந்துட்டு கதவு தட்டுறா. ஒய்ஃப் என்ன வருமானன்றா. இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்றான். அப்போ பட்னி கடை அப்படின்னு டபான்னு கதவு சாத்திட்டு போகிறான். இந்த யமதூதன் ஒரு திண்ணையில் படுத்துக்கிறான், டெய்லர் ஒரு திண்ணையில் படுத்துக்கிறான். ராத்திரி ஆனவுடனே சரின்ட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட வா கூட்டிக்கோன்றான். ஒரு விருந்தாளி இருக்கான். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாட்டு அன்று. விருந்தாளிக்கிற போது அவனை விட்டு அமிர்தம் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இவர் அப்பளை கட்டை எடுத்துட்டு அந்த யமதூதனை அடிக்க வர்றா. அவன் ஃபேஸ் பார்க்குறான், ஒன்றும் சொல்ல போயிடுவான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி வாங்கன்றான். வந்து அவள் ஃபேஸ் பார்க்குறான். கண்ணங்கரேன்னு இருந்த உடம்பு கொஞ்சம் மாநிறமாக மாறுது. டெய்லர் சொல்கிறான், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவை, பட்டன் தைக்கிறதுக்கு காஜா போடுறதுக்கு. நீ என் கூட இருந்துக்கோ, சம்பளம்லாம் கிடையாது, சாப்பாடு போட்டேன், என் வீட்டில் தங்கிக்குவோன்றான். ஒரு 10 வருஷம் ஆகுது. அப்போது சாரட்டு வண்டியில் ஒரு பணக்காரி, அவள் கூட ஒரு குழந்த, கை கொஞ்சம் மொண்டியாகுது, இன்னொரு குழந்த. அவன் துணி கொடுத்து, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லூஸாக தைக்கணும், கை மொண்டி, இந்த பொண்ணுக்கு நார்மலாக தைங்க அப்படின்னு. ஏன் அந்த பணக்காரியை பார்க்குறான், அந்த பெண் குழந்தையை பார்க்குறான். என் உடம்பு இன்னும் கொஞ்சம் கலர் மாறுது. இன்னொரு 5 வருஷம் போகுது. ஒரு காரில் ஒரு பெரிய பணக்காரன் வரான். 10 மீட்டர் துணியை கொடுத்து, இதில் 20 வருஷம் தாங்குற மாதிரி எனக்கு சூட்டு தைக்கணும் அப்படின்ட்டு 3 நாளில் வரேன்ட்டான். இப்போ இவன் வந்து டெய்லர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி டெய்லர் ஆகிட்டான். ஒரு நாள் ஆச்சு தைக்கல, 2வது நாள் தைக்கல. டெய்லர் சொல்கிறான், அவனுக்கு என்னடா ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஒழுங்காக இருந்தியே, இப்போ டெலிவரி கொடுக்கணும் இன்றைக்கின்ட்டு. இவன் அந்த துணியை ட்ரெஸ்ஸுன்னு கழிச்சிட்டு ஒரு பெட்டு கவர், ஒரு தலைகாணி வர தைக்கிறான். அப்போ அந்த பணக்காரனுடைய கார் டிரைவர் வரான். சார் சூட்டெல்லாம் தைக்காதீங்க, முதலாளி மண்டையை போட்டார், அதனால் நாங்கள் கொடுத்த துணியில் அவருக்கு வந்து ஒரு பெட்டு கவரு, ஒரு தலைகாணி வர தைச்சிருந்தோம், சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. இப்போ இவன் உடம்பு கோல்டு ஆகிட்டு இவன் ட்ராயிங்னு மேலே போகிறான். இப்போ அந்த டெய்லர் கேட்குறான், யாரையா வாழ்க்கையில் 3 தடவை தான் இது வரைக்கும் சிரிச்ச, பேசவும் இல்லை இருந்தாலும், ஒவ்வொரு தடவையும் சிரிச்ச போதும் கலர் மாறின்னு வந்து இப்போ மேலேயே போயின்னு இருக்கு. அப்படின்னா நான் ஒரு தேவதூதன், என் கதையை கேளு. நான் வந்து ஏதோ நல்லது செய்யறதா நினச்சின்னு அப்பா இறந்து போயிட்டான். அம்மாக்காரி உயிரை எடுத்துன்னு போனால் இந்த குழந்தைக்கு யார் கதி அப்படின்னு நினச்சி தான் நான் கொஞ்சம் எசிடேட் பண்ணேன். எங்கள் ஊர் பாஷையில் பால் மாறுறதுன்னு பேர். அது எசிடேஷன்ன்றதுக்கு எங்கள் ஊர் வடார்காடு மாவட்டத்தில் பால் மாறுறது சொல்லிட்டு அந்த உயிரை எடுத்துன்னு போகிறதுக்கு நிறமுது வந்துட்டான். இந்த டெய்லர் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஒய்ஃபு என்னை அடிக்கிறதுக்கு வந்தபோது அவள் ஃபேஸில் மூத்த தேவியை பார்த்தேன். சரி வா அப்படின்னு கூப்பிட்ட போது அவன் முதல்ல ஸ்ரீதேவியை பார்த்தேன். இப்போ இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, வசதி இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு கண்டுபிடிச்சேன். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நூலாதவர் பலர். இல்லாதவங்க ரொம்ப பேர், இருக்கிறவங்க கம்மி. ஏன்னா இவன்லாம் வந்து பூஜை பண்ணுறான், கடவுளை நினைக்கிறான். வள்ளலார் சொல்கிறார், சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில் ஐயா சிதம்பர தேவான் என்னை வணங்காத பேரன்றோ. சும்மாடு வச்சு விறகு கட்ட தூக்கின்னு போகிறாங்களே, அவங்கள பார்க்குற போது இவங்கெல்லாம் நடராஜா உன்னை கும்பிடலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, இல்லைன்னா அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி இவ வந்து அடிக்கிற போது மூஞ்சியில் மூத்த தேவி வந்துட்டான். சரி வான்னு சொன்ன உடனே அவன் முகத்தில் ஸ்ரீதேவி தெரியுது. இப்போ ஏழை பணக்காரன் ரெண்டுமே நம்ம கையில் இருக்குது. நீ தானம் தவம் ரெண்டும் செஞ்சானா வசதியாக இருப்ப, அப்படி இல்லைன்னா நீ தரித்திரத்தில் இருப்ப.
நீங்கள் விறகு சுமக்கும் தலை என்று வள்ளலார் சொல்கிறார். 10 வருஷம் கழித்து அந்த பணக்காரி சாரட்டு வண்டியில் வந்து இறங்கினா இல்லையா, இந்த கை மொண்டியாகிற குழந்தைக்கு நல்லா தெரியினால அந்த குழந்தை தான் எந்த உயிரை எடுக்கிறதுக்கு நான் எசிடேட் பண்ணணும் அந்த குழந்தை. அப்போ அந்த ஒரு வயசான ஏழை பொம்பளை அம்மா இறந்து போனா என்ன, அதை விட ரொம்ப நல்லா இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கடவுள் ஏற்கனவே ஒரு அம்மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறான். அவள் சாரட்டு வண்டியில் கூட்டின்னு வந்து நல்லா தேய்ங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்த்துக்கிறா. அப்போ நமக்கு புரியறதை விட கடவுளுக்கு புரியறது ரொம்ப ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். காட்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் மாஸ்டர் பிளான்ஸ். 5 வருஷம் கழிச்சு அந்த பணக்காரன் வந்தான். எனக்கு தெரியும் மண்டையை போட போகிறாள்ன்ட்டு. அவன் 20 வருஷம் நல்லாக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு தீன்றான். எனக்கு தெரியும் அவன் 3 நாளில் சங்கூத போகிறான்ட்டு. அப்போது இதுதான் உலகம். சாக போகிறோன்னே தெரியாத இந்த ஜனங்கள்லாம் இன்னும் 20 வருஷம் கூட்டம் அடிச்சுன்னு இருப்போம்னு சொல்லி ஒன்று கல்யாணத்தை பற்றி இப்போ யோசனை பண்ணுறாங்க, பையன் படிப்பை பற்றி யோசனை பண்ணுறாங்க, இன்னும் வீடு கட்டலேன்னு யோசனை பண்ணுறாங்க, இன்னும் கார் வாங்கலேன்னு யோசனை பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச 3வது தேவலோக ரகசியம். இது தெரிஞ்ச உடனே எனக்கு பழைய வடிவம் வந்துச்சு. பாருங்கள், நான் மேலே போயின்னு இருக்கேன். நான் அந்த மாதிரி தான் நம்ம கூட வி திங்க்னோ. நாம் வந்து ஒரு பணம் எதிரில் வருது, அந்த பணத்தை பார்த்தோன்னே நம்ம ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு இன்றைக்கி ரொம்ப நல்ல சகுனம் பணத்தை பார்த்துட்டுன்றான். எவனோ சேர்த்தா உனக்கு நல்ல சகுனமா இல்லையா? யாரோ சேர்த்தது உனக்கு நல்ல சகுனமா? பட்டினத்தார் ஒரு வீட்டு வழியாக போயினே இருக்கிறாரு, யாரோ இறந்து கிடக்குறான். அந்த பணத்து மேலே பட்டினத்தார் விழுந்து ஓன்னு அழுகுறாரு. எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் சாமி இறந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வரான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் இறந்துட்டாருன்னு நீங்கள்லாம் அழுகுறீங்க. நீங்கள் இறக்க போகிறீங்களே நினச்சி நான் இப்போயே எழுதுறேன்னாராம். ஏன்னா எனக்கு தகவல் தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னா அதுதான். யார் எப்போ சாவாங்கன்னு யாருக்கெல்லாம் தெரியும். வேலை நம்மனும் வருவானில் தம்பி தனையர் துணையாகும். உம்பர் வரவும் துருத்தணிகை மலைமேல் இருப்பாருக்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவ கனியை சேர கருதுகிறேன். எப்போ பாரு பூக்குடையை எடுத்துக்கிட்டு முருகனை போய் கும்பிடலான்னு இல்லாமல் நீ சரவணம் பண்ணுற சாப்பிடலாமா, கேஎஃப்சியில் சாப்பிடலாமான்னு நான் வயிற்றுக்காக அலைஞ்சின்னு டாய்லெட் போய் உட்காந்துனுக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லு. சிவகனியை சிவனுடைய பலமாக இருக்கக்கூடிய முருகனை சேரணும்னு எனக்கு ஏன் நல்ல புத்தியே வரமாட்டேன்னுது அப்படின்னா. அந்த உலகத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு லட்சியம், நீங்கள் செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் எடுத்து அரித்து இன்றைக்கி அரிதாகிய மானிட பிறவியை அடைந்திருக்கிறீர்கள். இதுக்கு அடுத்து நீங்கள் செய்கிற தானத்தையும் தவத்தையும் வச்சு உங்களுக்கு தேவர்களாக இருக்கிற பதவி கிடைக்கும். நீங்கள் இந்திரன் ஆகலாம், சந்திரன் ஆகலாம், வாயு ஆகலாம், வருணன் ஆகலாம். அதை முடிச்சுட்டு திருப்பியும் பூமிக்கு வருவீங்க. வந்துட்டு நீங்கள் செய்கிற தவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆகாசத்தில் 12 சூரியர்கள் இருக்காங்க. கேசவா என்னமோ கோவிந்தா என்னமோ அதில் ஒன்றாகலாம். 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அந்த 11 பேரில் ஒருத்தனாகலாம். இல்லை உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிடன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி நீங்கள் துருவ நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், நட்சத்திர கூட்டத்தில் ஒன்றாகலாம். இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு தேர்ந்து போன ஆத்மாவை கொண்டாந்து ஒரு சல்லியில் உட்கார வச்சுருவாங்க. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிறதெல்லாம் வேறு ஆளுங்க தான். நீ வெங்கடாஜலபதினா திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி வேறு, நீ இன்னொரு ஊரில் கோடம்பாக்கத்துலேயும் மெட்ராஸ்லேயும் இன்னொரு வெங்கடாஜலபதி கோட்னா அதில் இருக்கிற ஆள் வேறு. இதெல்லாம் உபாசனை என்னுடைய பலத்தினால நீ எதை உபாசனை பண்ணியோ அந்த கோயிலுக்கு உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்போ இந்த கோயிலில் நீ உட்காந்துக்கிட்டு வர்ற ஜனங்களுக்கெல்லாம் அவங்க உனக்கு படைப்பாங்க, தேங்காய் பழம் அடிப்பாங்க, வேதம் பூஜை யாகம் நடக்கும். அதை வச்சு யூ வில் சார்ஜ் யுவர் செல்ஃப் அண்ட் ஹெல்ப் த பீப்புள் அஸ் டிவோட்டீஸ் ஹூ கம் டு யுவர் டெம்பிள். இவ்வளோதான் ஆன்மீகம் என்பது. இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ நீ கூட இந்த மாதிரிலாம் ஆகலாம். அப்போ நீ இன்றைக்கி வந்திருக்கிறது எப்போ மனுஷனாக வந்திருக்க. மனுஷன் ரொம்ப நல்ல விஷயம். மனுஷனாக பிறந்து கூட கூன் கூடெல்லாம் இல்லாமல் இருக்கணும், தானந்தம் இதெல்லாம் இருக்கணும். அப்போது வானவர் நாடு வழி திறந்து தேவர்களாக போய் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வருவேன். நீ என்ஜாய் பண்ணி இப்போ ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கூட ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். இந்த மாதிரி தேவர் கூட ரிட்டையர்மெண்ட் உள்ளது தான். அதுலேருந்து திருப்பி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்குவேன். ஒரு நதியாக மாறலாம், ஒரு மலை மேலே இருக்கிற ஏதோ ஒரு கோயிலாக மாறலாம், இல்லை ஏதோ ஒரு கோயிலில் நீ உட்காந்துக்கலாம். இப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் எனக்கு வேலை சார் போர் அடிக்குதுன்னா நீ வந்து எந்த வடிவத்தை வேணால் எடுத்துக்கணும். ஒரு பாம்பு அந்த மாதிரி நீ ஒரு கோகையில் ஜனங்கள்லாம் வராத இடத்துக்குள்ளே போயிட்டு உன்னை நீ ஒடுக்கிக்கிட்டு தவத்தில் ஆழ்ந்துடலாம். இப்படிலாம் கூட இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. கர்நாடகாவில் நல்லித்தீர்த்தான்னு ஒரு இடங்கள். அங்கே போன உடனே ஒரு பெரிய கிணத்துல உன்னை குளிக்க சொல்லிட்டு ஈர துணியோட பெரிய குளம் இருக்கும்.
அதில் நடந்து போகும். மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நடந்து போனேன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். கொஞ்சம் தண்ணி எடுத்து நீ சிவலிங்கத்து மேலே கொட்டிட்டு வெளியே வந்துடணும். ஆனால் அது கிடையாது நிஜம். அந்தக்குள்ளே ஒரு பாம்பு வடிவத்தில் யாரோ ஒரு மகான் இருக்கார். நீ உள்ளே போக முடியாது, நீ பாம்பானா தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி பாத்தாள புவனேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது நார்த் இந்தியாவில், இதுக்கிட்ட நீ கைலாஷ் போகிற வழியில் இருக்குது. அங்கேயும் அப்படி தான், நீ படுத்து தான் போகணும். உள்ளே போனால் இவ்வளோ பெரிய இடம் இருக்கும். அங்கே கைலாசத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக வந்து கைலாசத்துக்கு போக முடியும், உன்னால் போக முடியாது, ஏன்னா இவ்வளோண்டு தான் இடம் இருக்கும். இப்படி உலகத்தில் எவ்வளோ இடங்கள் தன் தவத்தினால் தன்னை ஒடுக்கி கொள்ள ஆசைப்படுகிறவர்களுக்காக இருக்குது. சில பேருக்கு தண்ணிக்கு உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு குகை இருக்கும், அதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. நீ தண்ணியில் தம்மு கட்டி நீச்சல் அடித்து அந்த குகையை பார்த்து அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே மூச்சு பிடிச்சி உட்காருக்கிறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்குமா? பாசிபிள் இல்லை. அந்த மாதிரி இடங்களும் நிறைய இருக்குது. ஸோ உலகம் பூராவும் கடவுளுடைய ராஜ்யம் நடக்குது. நீ பார்க்கிற உலகம் வேறு, உண்மையாக இயங்கி கொண்டிருக்கிற உலகம் வேறு. நீ வந்து டோட்டலாக உன்னை தன்னை கடமையாவன தன்னை கட்டுதல். நீ முதல்ல உன்னை கான்கோர் பண்ணு. பிற நலம் வேண்டல், பிறருக்கு உழைத்தல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி தான் ஆன்மீகம். பிறருக்கு உழைத்திடல், அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஊருக்கு உழைத்திடல் தான் யோகம் பண்ணுறது. மூச்சை பிடிச்சி கரடிக்கு போட்டியாக காட்டில் உட்கார்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பைபிளில் வருது இல்லையா? அதுதான். விளக்கி ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான் தான் பைபிள். அது மாதிரி நீ கடவுளை என்னைக்கு தேடுறியோ அன்றைக்கி இந்த ரகசியமெல்லாம் உங்களுக்கும் புரியும். நாங்கள் தேடணும், எல்லாத்தையும் தேடணும். நானும் தான் வந்து பிஸ்னஸில் இருந்தேன், நானும் தான் குடும்பத்தில் இருந்தேன், எனக்கு தான் ஒரு ஒய்ஃபு பையன் பொண்ணாலும் இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு தேடினேன் நான். அதனால் இன்றைக்கி இதெல்லாம் எனக்கு தெரியுது. இன்றைக்கி சிவசங்கர் பாபாவுடைய உயரங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இடி இங்கே தசாவதாரம் படம்லாம் இருக்கும் பாரு, இதுதான் 10 அவதாரம். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமனம் வரக்கூடிய கல்கி கூட 10வது இடத்துல இருக்கார் பாரு. அவங்களுக்கு காட்டுறேன், எனக்கு தான் தெரியும். 10 அவதாரங்கள். இதை பூராவனா என் உடம்புலேருந்து காட்டினேன். 10 அவதாரம் இப்படி தான் இருக்கும்னு என்னுடைய உடம்புலேருந்து காட்டி உங்கள் கேமராவில் வந்தது தான் இதெல்லாம். அது இடு. இதில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர், பரமாச்சாரியார், அதுக்கு கீழே சேஷாதிரி சாமிகள், கோடி சாமிகள், சிரடி பாபா காட்டு. அதெல்லாம் நான் காட்டினது தான். இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. தான் அகஸ்தியர் மேலே கொஞ்சம் திருப்பு விளையாடி, கீழே சிரடி சாய்பாபா, அதுக்கு கீழே காஞ்சி பரமாச்சாரியார், அதுக்கு கீழே யோகி ராம் சுரத்குமார், அதுக்கு கீழே சேஷாதிரி சாமி, அதுக்கு கீழே கோடி மகான். ஸோ இவங்கெல்லாம் பெரிய மகான்கள். எல்லோரும் நான் இங்கேயும் காட்டுறேன். நீ எதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஊர் ஊராக போய் அவங்க எங்கே இருக்காங்க என்ன தெரியுங்க. எல்லோரும் நான் இங்கேயும் காட்டின்னு உனக்கு. இப்போது நான் இங்கே தானே உட்காந்துன்னு இருக்கேன், ஆனால் என்னால் ஆகாசத்துக்கு போக முடியும். லாஸ்ட் பட் 1 கீழே பாருங்கள், தேர்டு சிறுப்படா கொஞ்சம் தூக்குடா. கீழே ஒரு கார்பெட் மாதிரி இருக்கா, அதில் ஒரு ஒயிட் ஜுப்பா பட்டு வேஷ்டி கட்டி நட்டு என்னுடைய முதுகு தலை முடியெல்லாம் தெரியுதா? இது ஆகாசத்தில் நான் நடந்து போகிறேன், வான வீதியில் பறக்கவான்ற மாதிரி. இதெல்லாம் அந்த மாதிரி. நான் இங்கே தான் இருப்பேன், ஆனால் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஓ நேரிலே தேவரும் அமர்ந்து நின்னிடத்தில் உசாபி செல்வர், இது பொய்யனி நீ வேட்டை சுட்டிடு அப்படின்னு இவர் சொல்லுவார் விஸ்வாமித்திரன். நீ இருக்கிற இடத்துல தேவர்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறாங்க, இது மாத்திரம் இல்லைன்னு சொல்லி நான் இந்த ஓலையை கொளுத்திடுறேன்னு சொல்லுவார். அது மாதிரி சிவசங்கர் பாபா நிறைய தவம் பண்ணியிருக்காரு, நிறைய பாடுபட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. அப்போ என்னுடைய எண்ணிய எண்ணியாங்கு எதுவர் எண்ணிய திண்ணியராக பெறின், வேண்டிய வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். ஏன் தவம் செய்யணும்? என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் சாதிக்கலாம். அந்த மாதிரி பாரா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்புலேருந்து தப்பிக்கணும்னா எல்லா சிறப்பையும் தருகிற சிவப்பான ஒரு வஸ்து இருக்குது. அது யார்? முருகன், செவ்வாய். அப்போ அதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம கோயில் இருக்குது. நம்ம கோயில் ஏன் இவ்வளோ வளப்பமாக இருக்குது? ஏன் இங்கே வந்தால் உனக்கு வெளியில் இருக்கிறதுக்கும் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எனர்ஜி லெவலில் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் எல்லா சாமியும் வச்சுருக்கேன். ரெட்
எல்லா கடவுளையும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான். ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ளே ஒவ்வொரு பிளானட்டரி எனர்ஜி வச்சுருக்கேன். செவ்வாய்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் இருக்கும். செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தானே. அப்போ நம்ம சாமிக்கிட்ட செவ்வாய் இருக்கார், முருகர் இருக்கார். பச்சையாக இருக்கும், அது வந்து புதன் இருக்கார். இப்படி எல்லா கடவுளும் இங்கே இருப்பாங்க. அதனால தான் நம்ம கடவுள் கூட நம்ம விதவிதமாக அலங்காரம் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். இப்போ இதுதானே நம்ம கோயில் சாமி, இதுதான் நம்ம கோயிலில் இருக்கிற சாமி. பக்கத்தில் பாரு ஒரு ரெட் மூன் இருக்கா, இதுதான் செவ்வாயின்னு சொல்கிறது. அடுத்த படத்தில் பாரு சாமியோட ஃபேஸ் மேலேயும் மெர்ஜ் ஆகிடும் அந்த மூணு. இதுதான் கிரீடம், இது மேலே அப்படியே மெர்ஜ் ஆகிருக்கும் பாரு. அப்போ நம்ம முருகனை நீ 6 படி வீட்டில் கும்பிட்றதும் ஒன்று தான். இதுக்குள்ளேயே நான் வச்சுருக்கேன் முருகனை. என்னடா இதெல்லாம் புரியாதுடா உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் சாதிச்சுட்டு நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்தேன்னா எங்கேயுமே போக தேவையில்லை, எல்லாத்தையும் நான் இங்கேயே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருந்தா அதுக்கு என்ன பேர்? பூரண பிரம்மம். இதுகாரும் எதெல்லாம் க்ரியேஷனில் வந்ததோ, இது டிவைன் ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை மகான்களாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்று சேர்த்துருக்கேன். அதனால சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கும், பூரண பிரம்மம் அடி. பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணனான் முகன் நாயகன் சிவனேனும் நீரும் நெருப்பும் நீநிலமும் இவன் நீலவானமும் நெளிக்காற்றும் இவன் பாரு தோன்றிய பல்லுயிரும் இவன் படைத்த பின்னும் காக்க நேர் வந்தான் இவன் காரண காரிய காயமெடுத்தவன் கண்ணுள் மணியேன நம்மை காப்பவர் தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன் விரைந்து அழைப்பவன் பூரண பிரம்மமடி. பூரண பிரம்மம்னா என்ன? இது வரைக்கும் உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா டிவைன் எனர்ஜிஸையும் ஒன்றா சேர்த்தவங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் பூரண பிரம்மத்தினுடைய இதெல்லாம். நம்ம கோயிலில் இருக்கிற சாமி நீ பார்த்தியானா தெரியும், இன்றைக்கி வேறு அலங்காரம் இல்லைன்னா ஃபேஸில் வெங்கடாயலபதி, ஒரு பக்கம் வராகர் பிரம்மா, இன்னொரு பக்கம் நரசிம்மர் ருத்ரர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே செல்லக்குள்ள நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கி அலங்காரம் வேறு. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். அதுதான் பூரண பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சம்ரஷ்ணாவில் மன்னடி டேஸில் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். 4 மலை. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர், திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் எங்கள் சிவசங்கர். சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர். திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர். 7 மலை. ஏழுமலை அப்பா எங்கள் ஏக்கமலை அப்பா அங்கே வாழுமலை அப்பா எம்மை வாழ்த்துமலை அப்பா. அன்பு மலை அப்பா தரும் அருள்மலை அப்பா நீ பண்பில் மலை அப்பா உன்மேல் பக்தி மலை அப்பா அப்பா. உருவில் மலை அப்பா எங்கள் உறவி மலை அப்பா பரம் தரும் மலை அப்பா பேரும் தனமி மலை அப்பா. குருவி மலை அப்பா குல தெய்வ மலை அப்பா வாழும் திருவுமலை அப்பா சங்கர தேவமலை அப்பா அப்பா. மோனமலை அப்பா அருள் ஞானமலை அப்பா நீ முக்தி மலை அப்பா உந்தன் சக்தி மலை அப்பா.
வண்ணமலையப்பா என் கண்ணிமலையப்பா நீ அண்ணாமலையப்பன் தந்த அமுதமலையப்பா அப்பா ஏழுமலையப்பா எங்கள் ஏக்கமலையப்பா அங்கே வாழுமலையப்பா எம்மை வாழ்த்துமலையப்பா. அப்போ எத்தனையோ பிறவிகளாக தவம் செஞ்சு எல்லா டிவைன் எனர்ஜியும் நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால் நீ ஒரு 10 இடத்துக்கு போய் அங்கே இங்கெல்லாம் அலைய தேவையில்லை. நிஜமாக நம்பினியானா ஒரே இடம் போகிறோம். தெய்வம் உண்டென்று அது ஒன்று என்று இரு, அவ்வளோதான். ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமும். அதனால் கடவுளுக்கு ஒரு உருவமும் இல்லை. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார். அது மாதிரி தெய்வம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் அப்படிங்கிறான் பாரதி. இப்போ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருவோம். நான் அச்சீவ் பண்ணனா இல்லையாங்கிறது நீ என்னுடைய அவுட்புட்டை பார்த்தே தெரியும். இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? பல்பெல்லாம் எரியுது, ஃபேன் சுற்றுது, மைக் வேலை செய்யுது. அது மாதிரி எங்கிட்ட எனர்ஜி இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஐ எம் நாட் எ பெகர். நான் யார்கிட்டையும் காசெல்லாம் வாங்குறதுல இங்கே எதுக்குமே காசு கிடையாது. ஐ கம் டு கிவ், ஐ நாட் கம் டு பெக். ஸோ எல்லாம் பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் வந்தால் அதை ப்ரொசீட் பண்ணுறேன். ரிசல்ட் வர்றேன்னா அதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஐ எம் எ கார்பரேட் காட். எனக்கு ரிசல்ட் வேணும். நான் எது செஞ்சாலையும் அதுக்கு ரிசல்ட் வேணும். இல்லைன்னா ஷேம்லெஸ்லி ஐ வில் க்ளோஸ் தட், கிடையாதுன்னு விட்டுருவேன் நான். ஸோ யூ வெயிட் அண்ட் சி. இந்த எதிர்காலம் நமக்கு தான். யாரெல்லாம் வந்து நம்மளை சின்ன ஆளுன்னு நினச்சாங்களோ, இல்லை மற்ற ஒன்றைய சாமியாருங்களெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நினச்சாங்களோ, அவங்களது உதிர்காலம், நம்மளது எதிர்காலம். ஸோ எ டைம் இஸ் கம்மிங் வெரி சூன். வெரி சூன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ஒர்த் and the worthlessness of so many samiyars whom you think are great. They are not great. They are all commercial. Let's wait for that time. Okay, wow. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்களெல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்களெல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. பெற்றுவிட்டது உலகம் ஒரு பெருமை ராஜ்யமே, பெம்மான் சிவசங்கரன் பேரருள் ராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. ஜாதி பேதமில்லாத ஜோதி ராஜ்யமே, சன்மார்க்கம் வெற்றி கண்ட புதிய ராஜ்யமே. நீதி நிமிர்ந்து நடை போடும் இன்ப ராஜ்யமே, நிர்குண பிரம்மம் சிவசங்கராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. கொடுத்து மனம் குளிரும் குருவின் ராஜ்யமே, கோடீஸ்வரன் மகனாம் சிவசங்கராஜ்யமே. ஷிரடீசன் சத்யசாய் ஆண்ட ராஜ்யமே, சிவசங்கர் தலைமையேற்ற அன்பு ராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்களெல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி. வாரணனும் வடிவேலனுமாகி, நாரணன் நான் முகன் நாயகன் சிவன் என்னும் பூரண பிரம்மமடி. நீரும் நெருப்பும் நிலமும் இவன், நீலவானமும் நெளிக்காற்றும் இவன், பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன்,
பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன் படைத்த பின்னும் காக்க நேரில் வந்தான் இவன் பூரண பிரம்மமடி. காரண காரிய கயமெடுத்தவன் கண்ணுள் மணியென நம்மை காப்பவன் தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன் துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன் பூரண பிரம்மமடி. சிவசங்கர் பூரண பிரம்மமடி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.